இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, உனக்கும் உன் பிள்ளைக்கும் கோடி கும்பிடு போட்டுக்கிறேன். உலகத்துல உங்களுக்கு யாருமே கிடைக்கலையா? போயும் போயும் எங்க வீட்டுல இருக்கிற பூமியை தான் உன் பையன் லவ் பண்ணணுமா? லவ் பண்ணி தொலைச்சவன் யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி எங்க வீட்டுக்கே வந்து பூமியை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி என் அண்ணன் கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்கான் அவன். என் அண்ணன் என்னடானா, உங்க பையன் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தானா என் புருஷனையும் என்னையும் கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுவேன்னு சொன்னாரு. அப்போ உங்க பையன் காதலிச்சதுனால என் குடும்பம் ரோட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? வீரா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதா பேசுறியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதாமா? நாளைக்கு நம்ம பூமியை கூட்டிட்டு வரதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம்னா இவரு நடு ரோட்டுக்கு வந்துருவாரு. இப்ப இவர் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த லக்ஸரியான வாழ்க்கை எல்லாம் போயிடும். இப்ப கூட நம்மள ஏமாத்திட்டோன்ற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இவ்வளவு சுயநலமா யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இந்த பெரிய மனுஷனுடைய புத்தி. இவருடைய உண்மையான சுயரூபம் தெரியாம இவ்வளவு நாளா இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. டேய், அதுலடா நான் சொல்றது கொஞ்சம். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் நினைச்ச பைத்தியம் மாதிரி நம்பிட்டு இருந்தேன். இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமாவது நீங்க திருந்தி மாறி இருப்பீங்கன்னு நினைச்சது ஏன் தப்புதான். சரதா, அதுல நான் சொல்றது. மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், just shut up and get lost. டேய், இது கம்யூனிகேஷன் கேப்டா. நீ விட ஒரு முறை. என்னுடைய எதிரியே வந்து நடு வீட்ல இருந்தாலும் அவங்கள கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டன்ற பாவத்துக்கு என்ன ஆளாக்கி விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். பொறுமையை சோதிச்சிடாதீங்க. Just get lost. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? வா போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க குடும்பம் ரோட்டுக்கு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் லவ் பண்ண பொண்ண கூட்டிட்டு போறதுக்கு நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்தே தீருவேன்.